வணக்கம். ஷியாமள நவராத்திரி 4ஆம் நாள் எங்கள் வீட்டில் நடந்த பூஜையோடைய வீடியோ தொகுப்பு தான் இது. அன்னை மீனாட்சிக்கு ரோஜா இதழ்களால் அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கு. ராஜமாதங்கி விளக்கு ஏற்றப்பட்டு சுற்றிலும் படி விளக்குகளும் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த ராஜமாதங்கி தாயார் மரகத பச்சை நிறத்தில் இருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்க கலைகளுக்கு உரிய ஒரு தெய்வம். அதனால் கலை, வீணை, இந்த மாதிரி இசை சம்மந்தப்பட்ட பிரியர்களுக்கு இவங்களை கும்பிட்றது ஒரு நல்ல அருள் பாலிப்பு நமக்கு கிடைக்கும். இவங்களை சுற்றி எப்போதும் கிளிகள் இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த ஷியாமள நவராத்திரியை முன்னிட்டு நிறைய வீணை கச்சேரிகள் நடக்கும் அம்பாளுக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நம்மளுடைய கொலு மண்டபத்தில் அன்னை மீனாட்சியும் வீற்றிருக்காங்க. பக்கத்தில் ராஜமாதங்கி தாயாருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அம்பாளுக்கு நீல நிற வஸ்திரம் அணியப்பட்டிருக்கு. ரோஜா மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலை அணியப்பட்டிருக்கு. இது ஒரு பித்தளை விக்கிரகம், ராஜமாதங்கி தாயாரின் பித்தளை விக்கிரகம். இவங்களுக்கும் நிறைய பூ அலங்காரம் செய்திருக்கேன். அவருங்க ஒரு வீணை பிரியை அப்படிங்கிறதுனால பூஜையில் வீணையும் வைக்கப்பட்டிருக்கு. ஷியாமலை அப்படிங்கிற அந்த நிறத்துக்கு ஏற்ப அழகியாக இவங்க எவ்வளோ அழகாக வீற்றிருக்காங்க பார்த்திங்களா. இப்போது இன்றைக்கி பூஜையோடைய ஃபோட்டோஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தீர்க்கமான முக அழகு இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்களை நினச்சி நம்ம பிரார்த்திக்கும்போது நமக்கு அத்தனை அறிவு சம்பந்தப்பட்ட அத்தனை தரிசனங்களையும் அன்னை தராங்க. இன்றைக்கி பழங்கள் நைவேத்தியம் செய்யப்பட்டிருக்கு. சின்னதாக ஒரு படிக்கோலமும் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.